வரும் 2027ஆம் ஆண்டிற்குள் மனிதநேய ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். குமரி அறிவியல் பேரவை சார்பில் குலசேகரத்தில் இளம் விஞ்ஞானிகளுக்கான சிறப்பு பயிலரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ககன்யான் திட்டத்தின்படி AOG முறைப்படி இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார். மேலும் நடப்பாண்டு இறுதிக்குள் ஆளில்லா ராக்கெட் விண்வெளிக்கு அனுப்பப்படும் என்றும், தொடர்ந்து 2027ஆம் ஆண்டில் மனிதநேய ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சார், இந்தியர்கள் நிலவில் எப்போ அது நம்ம பாரத பிரதமர் 2040 கொண்டு தரையிறக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ள ப்ராஜெக்ட்னா அதுக்காக நாங்கள் இப்போ வேலை செஞ்சுருக்கோம். அது நீங்கள் நிலவில் போய் இறங்கணும்னா அது ஒரு சின்ன வேலை கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மார்க் 3 ராக்கெட் 10,000 கிலோகிராம் தான் இந்த லோயர் ஆர்பிட் கொண்டு போகும். அங்கே நிலவில் இறங்கணும்னா 125 டன் கொண்டு போகணும். அப்போ அதை நாங்கள் 2 ராக்கெட் மூலம் கொண்டு போகலான்னு வச்சுருக்கோம். அதுக்குள்ள ராக்கெட் கட்டமைப்பு வடிவமைப்பு உள்ள வேலைகள்